நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இன்னைக்கும் உங்களை இந்த பாட்காஸ்ட் வழியே சந்திக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயத்தை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு இன்னைக்கு பேச விரும்புறேன். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பயம் இருக்கு. வாழ்க்கையை எப்படி வாழ போறேன்னு தெரியல, எப்படி இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர போறேன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் எனக்கு இது தெரியாது எப்படின்னு தெரியாதுன்னு ஒரே குழப்பம். நிறைய நேரங்கள்ல இப்படி ஆகிட்டா என்ன செய்யறது, என் வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும், எனக்கு சரியான துணையை கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்றது, என் வாழ்க்கையில இருக்கிற மக்களை நான் இழந்துட்டா என்ன பண்றது, என் பணத்தை நான் இழந்துட்டா என்ன பண்றது, இப்படி நிறைய நேரம் எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது உண்மையில நடக்கவே இல்லை, ஆனா அவங்க பயப்படுறாங்க. கற்பனை பண்ணிட்டு அதை பத்தி கவலைப்படுறாங்க. ஒருவேளை நடந்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. அது நடக்குது இல்ல கண்டிப்பா நடக்கும்னு கூட இல்ல, நடந்துட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. ஒரு முக்கியமான உண்மையை சொல்றேன். நீங்க எதேச்சியா இங்க வந்துடல, உங்க பெற்றோர்கள் சேர்ந்ததுனால மட்டும் நீங்க வந்துடல. நீங்க இங்க இருக்கிறீங்கன்றது அதுக்கு பின்னாடி ஆண்டவரோட திட்டம் இருக்கு, ஆண்டவருடைய சித்தம், நோக்கம் இருக்கு. அவர் உங்களை ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கிறாருன்னு வேதம் தெளிவா சொல்லுது. உங்களை அவர் மறந்துடல. உங்கள நற்கிரியை துவங்கினவர் அதை கடைசி வரை நடத்தி முடிப்பார். உங்களோட நாட்களை அவர் பூரணமா மாத்துவார். உங்கள் பிந்தின நாட்கள் மகிமையா இருக்கும்னு வேதம் சொல்லுது. அவருக்கு அதை எப்படி செய்யணும்னு தெரியும். அவருக்கு தெரியும். நீங்க அதை பத்தி யோசிச்சு குழம்பவே வேணாம். ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சாவியை உங்க விரல்ல போட்டு எடுத்துட்டு போக முயற்சி பண்றீங்க, அதை நீங்க கீழே விட்டுடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே சாவிய உங்க உள்ளங்கையில வச்சு எடுத்துட்டு போனீங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரமா விழாது இல்லையா? ஆனா விரல்ல தொங்க போட்டுட்டு போறப்ப ஒரு கூட்டத்துல போனீங்கன்னா அது தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சாவிய உங்க உள்ளங்கையில வச்சிருந்தா அது விழவே விழாது. ஆண்டவர் உங்களை உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து நீங்க விழுறதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்க உலக பிரகாரமான அப்பா உங்களுக்கு நன்மையானதை, சிறப்பானதை கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப பரலோக பிதா அதை விட சிறப்பானதை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு எது சிறப்பானதுன்னு அவருக்கு தெரியும். அவர் அதை கொண்டு வருவார். சிறப்பானதை உங்களுக்காக தருவார். உங்களுக்காக சிறப்பானதை அவர் திறந்து தருவார். நீங்க தைரியமா பாதுகாப்பா இருங்க. நீங்க அவரோட திட்டத்துக்கு இணைஞ்சு போறப்ப இருக்கிறதுலயே சிறப்பான விதத்துல உங்களை அவர் நடத்துவார். உங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறத நிறுத்துங்க. இப்படி நடந்தா அப்படி நடந்தா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு கவலைப்படுறத நிறுத்துங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆண்டவர் ஏற்கனவே எல்லாம் தயாரா வச்சிருக்கிறாரு. நீங்க குழம்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு அது தெரியும். எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஒரு பதட்டமான வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. இது நடக்கலன்னா என்ன பண்றது ஜான், நான் இப்படியே தான் கடைசி வரை இருப்பேனா, இந்த அடிமைத்தனத்தை விட்டு நான் வெளியில வர மாட்டேனா, இது நடக்கலன்னா என்ன பண்றது, எல்லாத்தையும் நான் இழந்துட்டா என்ன பண்றது, இப்படி யோசிக்கிறீங்களா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க எல்லாமே இழந்துட்டாலும் கூட ஆண்டவர் உங்க பக்கம் இருந்தாருன்னா நீங்க எதையும் இழந்துடல. உங்களை எப்படி பராமரிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆகாயத்து பட்சிகளை, பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர், பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பங்களை பராமரிக்கிற ஆண்டவர் உங்களை பராமரிக்க மாட்டாரா? ரோட்ல நடந்து போறப்ப நாய்ங்களை கவனிப்பேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த நாய்ங்க எல்லாம் வாழுதுன்னு யோசிப்பேன். உதாரணத்துக்காக எளிமையா இதை நான் சொல்றேன். எப்படிங்க அது வாழுது? அது உட்கார்ந்துகிட்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கா? இல்ல, அது வாழுது. ஆனா சாகல இல்ல. மக்கள் அதுக்கு சாப்பாடு போடுறாங்க. ஆண்டவர் அவங்களை ஏவுறாரு. விலங்குகள் நல அமைப்புகள் அதை கவனிச்சுக்கிறாங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல அதுகளை போஷிக்கிறார். தெருவுல கிடக்குற ஒரு நாயை பராமரிக்கிற ஆண்டவர் உங்களை பராமரிக்க மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் ஆதி முதல் முடிவு மட்டாக எல்லாம் தெரிஞ்சிருக்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஒரு தொழிலை கற்பனை பண்ணுங்க. ஒரு நபர் ஒரு புதிய ப்ராடக்ட் கொண்டு வர்றார். அதை கொண்டு வந்துட்டு அப்புறமா உட்காந்து இது ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா இல்லையான்னு அவர் யோசிக்க மாட்டாரு. முதல்ல அவர் செய்யறதே மார்க்கெட் நிலவரத்தை பாப்பாரு, என்ன தேவை இருக்குன்னு பாப்பாரு.
அதன் அடிப்படையில இந்த ப்ராடக்டை கொண்டு வந்தா சரியா இருக்கும்னு முடிவு பண்ணித்தான் ஒரு பொருளை அவர் உருவாக்குவாரு. அந்த ப்ராடக்ட் உட்கார்ந்துகிட்டு எனக்கு ஏதாச்சும் திட்டமும் நோக்கமும் இருக்கான்னு உட்கார்ந்து யோசிக்க போறது இல்ல. மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்கனவே ஒரு நீட் இருக்கு, ஒரு தேவை இருக்கு. அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவை மார்க்கெட்ல இருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் உண்டாக்கின ஒரு ப்ராடக்ட்டுக்கே, ஒரு பொருளுக்கே இப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளோ தேவைகள் இருக்கு. அதுல யாரை கொண்டு வந்து வச்சா சரியா இருக்கும்னு ஆண்டவர் யோசிச்சு உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட ப்ராடக்ட கொண்டு வர அவ்வளோ முயற்சி போடுறான்னா ஆண்டவர் எவ்வளவு அதிகமா இதுக்கு திட்டம் செஞ்சிருப்பாரு. எனக்கு இந்த மனுஷன் வேணும்னு தானே அவர் உருவாக்கி இருப்பாரு. ஆமென். இந்த உலகத்துல நான் இருக்கிறது அவசியமா? எனக்கு எதுவும் திட்டம் உண்மையாவே இருக்குதான்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அவரோட இணைஞ்சிருங்க, அவர்கிட்ட கேளுங்க, என்னோட வாழ்க்கைக்கான திட்டம் என்ன ஆண்டவரேன்னு கேளுங்க. அப்படி கேட்டா நீங்க சும்மா உட்கார்ந்து உங்க எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட்டுட்டு இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் என்ன இவ்வளவு தூரம் நடத்திட்டு வந்திருக்கிறாரு, எனக்கு அவர் பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு, அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு உற்சாகமா இருப்பீங்க. ஆதியாகமத்துல பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் உருவாக்குறாரு. ஏதேன் தோட்டம் உருவாக்குறாரு, விலங்குகள் பறவைகள் எல்லாம் உருவாக்குறாரு. கடைசியா ஆதாம் ஏவாள அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்காக அங்க வைக்கிறார். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கிட்டு அதுக்கு அப்புறமா இனிமே என்ன செய்யறது, மரங்களை இன்னும் உருவாக்கலையே, அதெல்லாம் முதல்ல செஞ்சிருக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கல. ஆதாம் ஏவாளை படைச்சாச்சு, இவங்களை எங்க கொண்டு போய் விடுறதுன்னு அவர் யோசிக்கல. அவர் ஏற்கனவே தோட்டத்தை உருவாக்கிட்டாரு. அதுதான் ஆண்டவரோட இயல்பு. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கான எல்லாவற்றையும் அவர் படைத்து விட்டார். உங்களுக்கு தேவையான எல்லாம், உங்களுக்கு தேவையான பொருட்கள், நபர்கள், பொருளாதாரம், இப்படி அவர் எல்லாமே தயாரா வச்சிருக்கிறாரு. அவரோட இணைஞ்சிருங்க. உலகத்தை அவர் அஸ்திபாரப்படுத்துறதுக்கு முன்னமே அவர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த எல்லாமே, அதுவரை மறைக்கப்பட்டிருந்த எல்லாமே சரியான நேரத்துல உங்களுக்காக வெளிப்படுத்தப்படும். ஆமென். எதிர்காலத்தை குறிச்சு இனிமே கவலைப்படாதீங்க. உங்க பெற்றோர்கள் உங்களை பத்தி யோசிக்கலனாலும் சரி, உலகத்தை அஸ்திபாரப்படுத்துறதுக்கு முன்னரே உங்களை மனதுல வச்சிருக்கிற ஆண்டவர் உங்களுக்கான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது உண்மைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரோட பிரசன்னத்துல இருக்கிறப்ப, ஆண்டவரோட தொடர்புல இருக்கிறப்ப குறை உங்களுக்கு இருக்க போறது இல்ல. ஆண்டவர் தாம் செஞ்சிட்டு இருக்கிறத அறிஞ்சிருக்கிறாரு. உங்களை எங்க நடத்திட்டு போறாருன்னு அவருக்கு தெரியும். எப்படி மனுஷங்களை நகர்த்தி காரியங்களை நடத்தணும்னு அவருக்கு தெரியும். எப்படி சரியான கதவுகளை திறக்கணும்னு அவருக்கு தெரியும். தவறான கதவுகளை எப்படி அடைக்கணும்னு அவருக்கு தெரியும். சரியான தொடர்புகள் எப்படி கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். உங்களோட கடைசி இலக்குக்கு உங்களை நடத்திட்டு போகிறதுக்கு அவருக்கு தெரியும். நீங்க எதிர்காலத்தை குறிச்சு பயப்படவே வேணாம். ஆண்டவரோட வார்த்தையில உறுதியா இருங்க. வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அதுதான் எதிர்காலத்தை குறித்த பயத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு ரகசியம். நம்ம ஆண்டவர் சிங்காசனத்துல இருக்கிறாரு. நம்ம எப்படி நடத்தி செல்றதுன்னு அவருக்கு தெரியும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.